ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி பிரியாணி செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி நான் வந்து குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். குக்கர் வந்து ஹீட் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 150 ml அளவுக்கு இருக்குது, சேர்த்துக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த டைமில் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் நம்ம சேர்த்துக்குவோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருக்கேன், அதிகமாக நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் எண்ணெயில் பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நான் வந்து ஒரு 5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவுமே இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு. இந்த டைமில் நான் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூனில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதையுமே பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா வதக்கி வைக்கணும். இஞ்சி பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கும், நான் வந்து ஃபுட் கலர் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். கரம் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து கரெக்டான அளவு. உங்களுக்கு ஃபுட் கலர் வேணுன்றவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது எண்ணெயிலே வதக்கிடணும் நல்லா. நம்ம சேர்த்துருக்க அந்த மிளகாய்த்தூள்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து புதினா இலை சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடியிலே பாதி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 தக்காளி கிட்ட நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். அது எல்லாமே இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கட்டும். அதுக்கு வந்து கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நல்லாவே மசிஞ்சு மேசாகிடுச்சு. இந்த டைமில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். அதுவும் சின்ன ஸ்பூனில் தான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து தக்காளி வந்து புளிப்பு அதிகமாக இருக்கிறதுனால நான் லெமன் சேர்த்துக்கல. லெமன் வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா கலந்துக்குவோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு வந்து நல்லா பழமாகவே இருக்கிற தக்காளியாக எடுத்துக்கோங்க. காயாக இருக்கிற தக்காளி எடுத்துக்க வேணாம். பழமாக போடும்போது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசி ஊற வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். இப்போ வந்து நான் வீட்டில் நம்ம நார்மலாக நம்ம வந்து சாப்பாட்டுக்கு செய்வோம் பார்த்திங்கன்னா அந்த அரிசி தான் எடுத்துருக்கேன். அதை வந்து பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கேன். இப்போ எல்லாமே இதில் சேர்த்துக்குவோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நம்ம இந்த தக்காளியிலே கலந்து கொடுத்துக்கணும். இப்போ தக்காளி கூடயே வந்து பார்த்திங்கன்னா அரிசி சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் அளந்து வச்ச அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் 2 டம்ளர் அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 டம்ளர் தண்ணி வந்து சூடு பண்ணி எடுத்துருக்கேன். அது இப்போ இதில் சேர்த்துக்க போனேன். வந்து ஒரு டைம் நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு உங்களுக்கு உப்பு காரம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் குக்கர் மூடி போட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் 2 விசில் விட்டு எடுக்க போகிறேன். இப்போ 2 விசில் வந்த வாட்டி நம்ம சாதம் எப்படி ரெடியாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சாதம் வந்து 2 விசிலோட ஸ்டீம் வந்து இறங்கிடுச்சு. இப்போ எப்படி இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட அளவுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. சாதம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே வெந்து வந்திருக்கு. இதே போல் நீங்களும் வந்து தக்காளி பிரியாணி இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய தக்காளி பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே போலவே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நம்மளுடைய சேனலை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.